தோட்டத்தின் வளர்ச்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது புதிய வீட்டை சுற்றியுள்ள தோட்டத்தை பற்றி ஒரு நிலப்பரப்பு வடிவமைப்பாளரை சந்தித்தேன். எனது தோட்டத்தில் செடிகள் வளர தொடங்கிய போது அவை சிறியதாகவும் கரடுமுரடானதாகவும் ஈர்க்க முடியாததாகவும் இருந்தன. எனது உற்சாகமின்மையை உணர்ந்த நிலப்பரப்பு வடிவமைப்பாளர், பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். அடுத்த வசந்த காலத்திலும் அதற்கு பிறகு பல ஆண்டுகளிலும் அந்த காட்சி இன்னும் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு இல்லை. ஆனால் அவர் சொன்னது சரிதான். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் இப்பொழுது வெளியில் சென்று அழகான மலர்கள் மற்றும் தாவரங்களின் வரிசையை பார்க்க முடியும். பல ஆண்டுகள் எடுத்து கவனமான மேற்பார்வை செய்த போதிலும் எனது தோட்டம் இப்போது அது விரும்பிய நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு பெரிய அழகின் இடமாக இருந்து வருகிறது. சகோதரி நான்சி என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடனான உங்கள் உறவில் நீங்கள் எங்கும் செல்லவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் நினைவில் கொள்ளுங்கள், வளர்ச்சிக்கு நேரம் எடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரை விடாமுயற்சியுடன் தேடுங்கள். மேலும் களைகளை அகற்றி அழகானதை தொடர்ந்து வளர்க்கும்படி அவரிடம் கேளுங்கள். உங்களை தமக்குரியவராக தேர்ந்தெடுத்தவர் உங்கள் இருதயத்தின் தோட்டத்தில் மகிழ்ச்சியை காண ஏங்குகிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் எங்கள் இருதயம் என்னும் தோட்டத்தை தோட்டக்காரராகிய உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் இந்த தோட்டத்திலே இருக்கிற களைகளை பிடுங்கி அறுத்து போடுங்க அப்பா. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வேரூன்றி நிலைத்து நின்று வருகிற நாட்களிலே நாங்கள் அதிகமான கனிகளை கொடுத்து அது நிமித்தம் பிதாவாகிய உம்மை மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் எங்கள் களைகளை அகற்றி எங்களை பராமரிக்கும் போதும் கூட நாங்கள் பொறுமையாக காத்திருந்து ஏற்ற நேரத்தில் வளர்ந்து அதற்கேற்ற பலனை கொடுக்க செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி ஜூலை 7, 2022 ஆண்டு நான்சி டிமோஸ் வாகிமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.